ஹலோ வெல்கம் டு லோக்கல் கேமிங் தமிழ். நம்ம சேனல் எங்கன்னா மைன்கிராஃப்ட் வீடியோ தான் திருப்பி. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி யூடியூப்பில் வந்திருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஞ்சம் சின்ன வேலை இருந்தனால தான் ஒரு நாள் வர முடியல. ஆனால் இன்னைக்கு கரெக்டாக வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாளுக்கு ஒரு விட்ட நான் வீடியோ போடலான்ட்டு கைஸ். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரில. இந்த வீடியோ எப்படியாவது ஒரு 4 லைக் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோ நான் சீக்கிரமே போட பார்க்குறேன் கைஸ். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் கைஸ். வந்து இந்த மரத்தை உடச்சிடலாம். ஏன்னா மேலேருந்து கீழே ஒதுக்கி இருக்குது. இந்த மரத்தை உடச்சிட்டா நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கலாம். ஏன்னா அந்த மரத்தை வச்சு டூல்ஸ் செய்யலாம். அது உங்களுக்கே தெரியும். எனக்கு வீட்டில் சொல்லிக்கிட்டு அடுத்தக்கு நான் போனஸ் செஸ்ட் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். கீழே போயிட்டு அடுத்த லூட்டை மட்டும் எடுத்துருவோம். ஓகேங்களா ரைஸ்? சரி ஓகே ரைஸ். எப்படியோ ட்ரீயை உடச்சி முடிச்சிட்டோம். இப்போ பண்ணிச்சாங்க. அடுத்து வந்து இங்கே போனஸ் செஸ்ட்டில் வந்து நமக்கு அவ்வளோ சொல்கிற மாதிரி இந்த ஐட்டம் பெருசாக தரல. ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் மீடியமாக தான் கொடுத்துருக்கானுங்க. நான் வந்து ஏதாவது ஒரு ட்ரீ கிடைக்கும் அதை வச்சு நம்ம ஃபார்மிங் பண்ண நினச்சேன். இங்கே இருக்க ஓக் ட்ரீயவே நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இவங்க நல்லா வருவாங்க. ப்ளஸ் எனக்கு பேசிக்காகவே இந்த காமெடி பண்ண வராது அவ்வளோ கேமிங் பொறுத்த வரைக்கும். அதனால் என்கிட்ட காமெடி மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க கைஸ். இப்போ நம்ம வந்து பிளைன்ஸை தேடி போவோம் கைஸ். ஏன்னா இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு தான். ஒரு நாள் நைட் நம்ம சர்வே ஆகாமல் விட்டுட்டோன்னா அடுத்த என்ன நடக்கும்னு நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கிறனால நிழல் கிடைக்கிறனால ஜாம்பிஸ், ஸ்கெலிட்டன்ஸ், இதெல்லாம் அசால்ட்டாக ஸ்பானாக இந்த இடத்துல இருக்கும். அதனால் நமக்கு தான் அதிகப்படியாக டேஞ்சர்ஸ்லாம் நடக்கும். அதனால் எப்படியாவது சீக்கிரம் ஒரு பிளைன்ஸுக்கு அடுத்த நாளுக்குள்ளே போயிடணும். அதே நேரத்தில் நம்ம வந்து ஆடை கண்டுபிடிச்சி அதே நேரத்தில் உள்ளேயும் மேக் பண்ணி பெட்டு க்ரியேட் பண்ணிட்டோன்னா அதுவும் ஒரு வேளை நமக்கு நல்லது செய்யலாம். நம்ம பிளெயின்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சோங்க கைஸ். இங்கே ஒரு லாவா புல் இருக்குது. இதை வந்து இப்போதைக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஆனால் நம்ம நெதருக்கு போகும்போது இது இங்கே கூட தண்ணியை ஊற்றி நம்ம அப்சிடியன் எடுத்துக்கலாம் கைஸ். இதை கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எடுத்துப்போம், எதுக்காக தேவைப்படலாம். சரி கைஸ், இப்போ வந்து நம்ம பிளெயின்ஸை தேடி போவோம். போகிற வழியில் என்ன பேசுகிறேன் எனக்கே தெரில கைஸ். அதனால் எப்படியாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, எப்படியாவது ஒரு 4 லைக் மட்டும் போட்டிங்கன்னா அடுத்த வீடியோ நான் சீக்கிரமே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். சரி ஓகே கைஸ். தூரத்தில் பெயிண்ட்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குங்க. என்னன்னு போய் பார்ப்போம். அந்த பக்கம் தான் கைஸ். இப்போ இந்த பக்கம் இந்த அடுத்த தீவில் கூட நம்ம போய் பார்ப்போம் கைஸ். ஏன்னா இந்த தீவில் கண்டிப்பாக எதுவும் இருக்குமே எனக்கு தெரில. அதனால் அடுத்த தீவில் என்ன இருக்கான்னு போய் பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம இந்த பக்கமே தேடி பார்ப்போம். எங்கிட்ட பிளெயின்ஸ் கிடைக்குன்னு நம்புவோம். ஏன்னா ஃபாரஸ்ட் அதிகமாக ஜென்ரேட் ஆயிருந்தாவே கண்டிப்பாக அந்த பக்கம் ஏதாவது இடத்துல பிளெயின்ஸ் இருக்கும். அதுதான். ஏன்னா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இது ரொம்ப நேரம் தேடிக்கிட்டேன் கைஸ். உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நேரம் தெரியும், ஆனால் நான் ரொம்ப நேரம் தேடிக்கினேன் கிடச்சிருச்சு. ஆனால் நான் ரொம்ப நேரம் தேடினது கிடச்சில. இது கூகுள்லேயே செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஃபாரஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பிளெயின்ஸ் இருக்கும். ஆனால் அது நடுவில் சுற்றி இருக்கும்ட்டாங்க. நானும் அப்படி இப்படி சுற்றி பார்த்ததில் ஃபாரஸ்ட் இருந்துச்சு. அப்போ அங்கிட்ட தான் நடுவில் இருக்கும்னு போய் வரப்போ தான் இந்த பிளெயின்ஸ் கண்டுபட்டுச்சு. இப்போ இந்த பிளெயின்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தேடி பார்ப்போம் வில்லேஜ் கிடைக்குதான்னு. இப்படி கிடைக்கலன்னா நம்ம பக்கத்துலேயே ஏதாவது ஒரு இடத்துல டென்ட்டு போட்டு தங்கிடுவோம். டென்ட்டு போட்டுனா அந்த இடத்துலேயே நம்ம பேஸாக ஆக்கி வீடு கட்டிடுவோம் கைஸ். ஓகேவா கைஸ்? எப்படினாலும் நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு 2 கோல் வச்சுருக்கேன் கைஸ். ஃபஸ்ட்டு எப்படியாவது வில்லேஜை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு நமக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடணும். செகண்டு ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிடணும். இந்த மைண்ட்லாம் இருக்குல்ல, அது நம்ம செகண்ட் வீடியோ போட்டோன்னா மைண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுலேயே அயனார் பண்ணிட்டு நெதர் போயிடுவோம் கைஸ். ஓகேவா கைஸ்? சொல்லப்போனால் ஒரே ஒரு மைண்டிங் தான் பண்ணணும். அதுலேயே என் போர்ட்டலில் நெதர் போர்ட்டல்லாம் கண்டுபிடிச்சோம் கைஸ். நான் பார்க்குறது தான் நீங்களும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த இடத்துல என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஒரு அவுட் போஸ்ட் இருக்குது கைஸ். இப்போதைக்கு ஆனால் எனக்கு இந்த அவுட் போஸ்ட் கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த அவுட் போஸ்ட் எனக்கு நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா இந்த அவுட் போஸ்ட்டு பக்கத்தில் ஒரு இருந்துச்சுன்னா அது எனக்கு நல்லா ஒர்க் ஆகும். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த அவுட் போஸ்ட்டு பக்கத்தில் பம்கின் வேறு இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியும்.
அவுட் போஸ்ட்டை சுற்றி அந்த 4 டைரக்ஷன்லேயும் கண்டிப்பாக ஒரு வில்லேஜாக இருக்கும். அது வந்து நிறையா இதில் பார்த்துருக்கேன், கண்டிப்பாக இருக்கும். அதனால் நம்ம வந்து 4 டைரக்ஷன்லேயும் வில்லேஜை செக் பண்ணிட்டு அதுக்கடுத்து கூட நம்ம வந்து பேஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 4 பக்கம் போய் வில்லேஜ் தேடுவோம் கைஸ். இப்போதைக்கு இந்த மவுண்டன் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு மேலே ஏறி அந்த உச்சியிலேருந்து பார்ப்போம் கைஸ் எப்படி இருக்குது இந்த இடம்னு. கரெக்டாக ஆனால் இந்த இடம் நல்லா தான் கைஸ் அமைஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பிளெயின்ஸாக இருந்துச்சுன்னு இந்த இடத்த கூட நான் பேஸாக வச்சுருப்பேன் கைஸ். இப்போ மட்டும் அந்த பக்கம் வில்லேஜ் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் மட்டும் இந்த இடத்துல வீடு வச்சுருவேன். ஆனால் என்ன அந்த பக்கம் வில்லேஜ் இருக்காது. ஏன்னா நான் அந்த வீடியோவை எடுத்ததுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அதனால் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே பேசிக்கிட்டு இருக்காமல் நான் ஒரு பாட்டை போட்டு விட்றேன் கொஞ்சம், அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் வில்லேஜ் தேட, எனக்கே தெரியும். அதனால் நான் இன்னும் 2 நாளைக்கு கூட பாட்டை வைப்பேன். அதனால் நான் வந்து இப்போதைக்கு வீடியோ கட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வில்லேஜ் போனதுக்கப்புறம் கூட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் நான் ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் தான் எனக்கு வில்லேஜே கிடச்சிச்சு. ஏன்னா கோஆர்டினேட்ஸ் பாருங்கள், நான் இப்போ எங்கிட்டோ சுற்றுவேன். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ தெரிஞ்சா கோஆர்டினேட்ஸை பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு வில்லேஜ் கிடச்சிருச்சா அந்த நேரம் மழையும் வந்து பெஞ்சிச்சு. அந்த நேரம் கரெக்டாக நேரம் பெய்யாத மழை, நான் கரெக்டாக வில்லேஜ் முக்கில் வந்து நிற்க போது, சொல்லப்போனால் வில்லேஜ் கிட்டே நிற்க போது மழை வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வில்லேஜை வந்து முதல் லூட்டிங் பண்ணுவோம். லூட்டிங்னா அங்கே இருக்க நல்ல பொருளாக நம்ம எடுத்துப்போம், தேவையில்லாத பொருளை இவங்களே வச்சுக்கிட்டோம். இப்போதைக்கு வில்லேஜஸ் நமக்கு தேவையில்ல, ஃப்யூச்சர் வேணால் வில்லேஜர்ஸ் வந்து இங்கேருந்து எடுத்துக்கிறாங்க. யாயங்குளம் இருக்கேன், இவனை கொஞ்சம் கழிச்சு அடிச்சிடுவோம். ஏன்னா இப்போதைக்கு அடித்தோன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஆகட்டும். இப்போ லூட் எடுத்துருவோம் உள்ளே போய். இங்கே ஒரு செஸ்ட்டு இருக்குது, அந்த செஸ்ட்டை எடுப்போம். சரி, இதுக்கு மேலே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா கைஸ் இது மேலே வந்து ஏன்னா நான் இந்த வில்லேஜில் நான் கொஞ்சம் செஸ்ட்டு இருக்குது, எத்தனை 5-6 இருக்கலாம். ஆனால் அது ஒரே இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, தள்ளி இருக்குது கைஸ். அப்படின்னா ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்குது. அதனால் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன் கைஸ். இது வந்து என்ன சொல்கிறீங்க புரியுது எனக்கு. ஆனால் இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு 2 நாள் ஓடி இருக்கமே உங்களுக்கு தெரியுமில்ல கைஸ். இந்த வேலில் உண்மையிலே இந்த வேலில் வந்து கிட்டத்தட்ட 5-6 நாள் ஓடி இருக்கும் கைஸ். எப்படி நான் சொல்கிறேன்னா பயங்கர கஷ்டம் காலத்தை விடுங்க. எப்படி நான் 5-6 நாள் ஓடி இருக்கேன்னு சொல்கிறேன்னா, இந்த வேர்ல்டில் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த வில்லேஜ் இந்த வில்லேஜ் இருக்குல்ல, வில்லேஜுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல ஐட்டம் இருக்கும், அதை எடுக்கணுங்கிறதுக்காண்டி போட்டுருது. நைட் ஆகிடுச்சு அந்த நேரம். எனக்கு அந்த நேரத்தில் பெட்டும் இல்லை, இருந்துச்சு ஒரு ப்ளூ கலர் பெட் வச்சுருக்கேன்ல, அது இருந்துச்சு அப்பையும். ஆனால் என்னாச்சுன்னா அது நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த முதல் நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு மறந்து அந்த பெட்டுக்கிட்டே நான் திருப்பி ரீஸ் பண்ணால் அந்த பெட்டை எடுக்கும் மறந்துகிட்டே இருக்கேன். அந்த பெட்டுக்கிட்டே தான் நான் ரீஸ் பண்ணுறேன். போகிறேன் ஸ்கெல்டன் அடி வாங்குறேன், போகிறேன் ஜாம்பிட்டு அடி வாங்குறேன், அதுட்டு அடி வாங்குறேன், இதில் அடி வாங்குறேன், 7-8 விட்டு அடி வாங்கி அதே செத்துட்டேன். சில வட்டம் ஃபால் டேமேஜெலாம் ஆகியிருக்கேன். அந்த பிள்ளைச்சு மேலெலாம் ஏறி தெரியாமல் கீழே விழுந்திருக்கேன். இப்படி கஷ்டப்பட்டு எடுத்து அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கிராஸ்போவும் அடுத்த 2 வில்லு தான் கிடச்சிச்சு. இதை பார்த்து நானே கொஞ்சம் மனசு உடஞ்சிட்டேங்க. அதனால் சரி என்ன பண்ணேன், வீடியோ எடுக்கணும்னு திருப்பி எடுக்காச்சு. அடுத்து வந்து இப்படியும் அந்த வில்லேஜையும் லூட் பண்ணியாச்சு, என்னோடய பேக் ஸ்டோரியும் முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நல்ல இடத்த பார்த்து போய் செட்டில் ஆகிற போகிறோம் கைஸ். நான் இப்போதைக்கு அதான் மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். இங்கே இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் அவுட் போஸ்ட் இருக்குல்ல, அவுட் போஸ்ட் இருக்குது, கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் வில்லேஜ் இருக்குது. கரெக்டாக அந்த பக்கம் வில்லேஜு, இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் ஃபாரஸ்ட் இருக்கும். ஃபாரஸ்ட் இருந்தால் இந்த இடத்த வீடு கட்டலாம். ஆனால் சொல்லப்போனால் இதான் எனக்கு டெம்பரவரியாக தான் இருப்பேன். ஏன்னா இந்த பக்கம் அடிக்கடி இந்த பக்கம் வில்லேஜஸ் வராங்க அங்கிட்டு இருந்து அவங்க இடத்துல இல்லாமல் நம்ம இடத்துக்கு வராங்க. அது கொஞ்சம் கடுப்பு வேறு அது. அதனால் அங்கேருந்து ஈஸியாக வராங்க இந்த வில்லேஜஸ். அதனால் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தள்ளி போய் வீடு கட்டுவீங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த இடத்துல தான் கட்ட போகிறேன்னு காட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு இயற்கையில் என்ன ஆயிரும், அதெல்லாம் கண்டுக்காய்ங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த பக்கம் ஷிஃப்டான பக்கம் கண்டினியூ பண்ண கைஸ். பாருங்கள் சொன்னால் வேறு எங்கிட்ட பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுவேன்னு ஷிஃப்ட் ஆகிட்டே பாருங்கள். இங்கே இப்போ இங்கேருந்து கொஞ்சம் ரொம்ப இந்த மரம் இருக்கா, அந்த மரத்துக்கு இன்னும்
ரொம்ப தூரம் தள்ளி தான் வீடு இருக்குது. ஆனால் வில்லேஜ் கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இந்த பக்கம் அந்த கரெக்டாக அந்த இடத்துல கரை ஏறினாலே முடிஞ்சு வில்லேஜ் வந்துடும். இந்த சி வழியாகவே அப்படியே போனேன்னா அந்த மரம் இருந்துச்சுல அந்த இடத்துக்கு போயிடலாம், ட்ரீ எடுத்துக்கலாம். இப்போ வந்து நைட் ஆகும்போது தூங்கிடுவோம். அடுத்து மறுநாள் எழுந்திரிச்சு வுட் எடுத்துகிட்டு வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு கோல் வந்து நம்ம இந்த வீடியோவில் வில்லேஜ் ஃபைன் பண்ணுறது கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் கோல் ஒரு வீடு கட்டுறது. நான் அவ்வளோ பெரிய வீடெலாம் கட்ட மாட்டேங்க. ஆனால் சிறுசாக தான் எனக்கு என் மைண்டில் தோன்ற ஒரே ஒரு வீடு பாக்ஸ். அந்த பாக்ஸுமே இருக்க வீடு மட்டும் தான் எனக்கு மைண்டில் தோணும். மற்றபடி எதுவும் கட்டுறேன்னா அதை நான் யூடியூப்பை தான் கட்டணும். இப்போதைக்கு நான் பேசிக்காக இப்போதைக்கு இருக்கிற மாதிரி ஒரு வீடு தாங்க கட்ட போகிறேன். இப்போ எதுக்கு நான் இங்கே வச்சேனே அது எனக்கே தெரியாது. ஆனால் இருக்கட்டும், இப்போதைக்கு நான் இருக்கிற மாதிரி தான் ஒரு வீடு கட்ட போகிறேன். அதனால் அந்த வீடை பார்த்துட்டு யாரும் வாங்கிச்சிட்டாங்க. அந்த வீடை வந்து நான் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தான் கட்டுறேன். ஓகே வாய்ஸ், இப்போதைக்கு வுட்டன் ஆக்ஸை வச்சு நம்ம உடச்சோன்னா என்ன ஸ்டோன் தேவை. அப்போ தான் ஸ்டோன் ஆக்ஸ் செய்ய முடியும். நாளைக்கு கொஞ்சோண்டு ஸ்டோன் மட்டும் எடுத்துருவோம் கைஸ். ஏன்னா ஸ்டோன் நமக்கு எவ்வளோ உதவும் நான் சொல்லித்தரக்கு தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும், நல்லா நீங்களே நோட் பண்ணிங்கன்னா இந்த வேர்ல்டுக்குள்ளே நான் வந்ததுலேருந்து ஒரு வட்டம் கூட ஃபர்னஸ்ன்னு ஒன்று கிராஃப்டே பண்ணலை. அதை வச்சு என்ன பண்ணேன், ஸ்டோனை எடுத்துட்டோம். இப்போ வெளியே போயிட்டு என்ன பண்ணோம், ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், நான் ஃபர்னஸ்ன்னு ஒன்று இப்போ செய்யவே மாட்டேன். ஏன்னா ஃபார்மர்ஸுன்றது எனக்கு தேவைப்படாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் தேவைப்படுன்றது இப்போ தெரியாது, ஃப்யூச்சரில் எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளஸ் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு மொத்தம் என்கிட்ட 6 அயன் இருந்துச்சு. ஒரு அயனுக்கு மட்டும் சீல்டு செஞ்சுட்டேன். அது எப்படின்னா சீல்டு செஞ்ச காரணம் அந்த பில்லேஜஸ் தான் கைஸ். ஆனால் அந்த சீல்டை வச்சு அந்த பில்லேஜஸ் ஒன்றுமே பண்ணல, அவங்களுக்கு தடுக்கவே இல்லை. அவங்க தான் மட்டும் எனக்கு மிஸ் ஆகி, அது வேறு விஷயம். இப்போ நம்ம வுட் எடுக்க போவோம் கைஸ். நான் அந்த இடத்துல இறங்கிட்டு வீடியோ கட் பண்ணிட்டு டேரெக்டாக வுட் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா உட்காந்து நான் எவ்வளோ மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பேன். அடுத்து அது வேறு பொறுமையாக வெட்டிக்கிட்டு பாஸ் பார் பண்ணாலும் அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாஸ் பார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் பண்ண முடியாது தான் கைஸ். இப்போ மரத்தை எடுத்துடும் 1 ஸ்டாக் பை 7 நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், 1 ஸ்டாக் + 7. அடுத்து வந்து இந்த வுட்ஸில் வந்து ஒரு 19 எடுத்துருக்கேன் கைஸ். இப்போ இதை வச்சு தான் கைஸ் நம்ம வீடு கட்ட போகிறோம். வீடு வந்து டப்பா மாதிரி இருக்குதுன்னு கொஞ்சம் இனியமாக எப்படி பார்த்துறாங்க. எனக்கு அந்த ஒரு வீடு மட்டும் தான் கட்ட தெரியுங்க கைஸ். அதனால் இப்போதைக்கு போச்சுக்காங்க. ஃப்யூச்சரில் ஒரு பெரிய வீடு நல்ல வீடு கட்டிடலாம் கைஸ். ஓகே கைஸ், ஃப்யூச்சர்னால் அடுத்து வர வீடியோவில். இப்போதைக்கு தான் கைஸ் பில்லர்ஸ் தான் கைஸ். இப்போதைக்கு நம்ம பில்லரை வச்சுருக்கோம். இந்த பில்லர்ஸை சுற்றி தான் கைஸ் இப்போதைக்கு வீடு கட்ட போகும் போது இந்த பில்லர்ஸ் வந்து அதை வச்சு நம்ம தட்டி சொல்லப்போனால் இது அந்த பட்டன் கொடுத்து நார்மல் இந்த மாதிரி மாற்றிடுவோம் கைஸ். நான் அந்த தொலி வச்சுருவோம் தோலை, அப்போ தான் கொஞ்சம் யூனிக்காகவும் லுக்காகவும் தெரியும் கைஸ். இப்போ வந்து இது பண்ணணும். இப்போ வந்து இந்த மரத்தை வந்து நார்மல் இதாக்கிட்டு இப்போ அதை வந்து அந்த மேலே இங்கேயும் போட ஆரம்பிச்சிருவோம் கைஸ். ஏன்னா இதை கொஞ்சம் பாஸ் வர பண்ணிவிட்டு அவங்களுக்கு இதில் போட்டு ஒரு மியூசிக்கை ஓடலை போட்டுருங்க கைஸ். ஓகே கைஸ், சரி கைஸ், நான் இந்த வீடு கட்டின அப்புறம் கூட கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தா அவங்களுக்கே போர் அடிச்சிடும். ஓகே கைஸ், இதுதான் கைஸ் நம்ம வீடு பாருங்கள். என்னடா ஒரு அப்பாமே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஆமாம் கைஸ். அதுக்குன்னு மேலே கூரை கூட கட்ட மாட்டேங்கிறீங்கன்னா கைஸ் நான் இப்போதைக்கு கட்ட முடியல. நான் ஆஃப்லைனில் வேணால் கட்டிடுறேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் கைஸ் நமக்கு அடையாளம் கைஸ். உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். முதல்ல ஹவுஸ் டூரை முடிச்சுப்போம். இதுதான் கைஸ் நம்மளோட ரேர் ஐட்டம்ஸ் திங்ஸ் வைக்கிறதுக்கான பிளேஸ் வந்து இந்த நெதர் போர்ட்டில் வச்சுருவோம். அடுத்து இந்த இப்போ சைட்லலாம் செஸ்ட்டு வச்சு நம்ம இந்த வேல்ட்டை பீட் பண்ணுறக்கூடிய பொருளை வச்சுருவோம். அடுத்து வந்து இது செஸ்ட் அண்டு ஃபர்னஸ்க்குரிய ரூம் கைஸ். ஓகே கைஸ், இந்த இடம் வந்து நான் அழகாக இருக்குன்னு காட்டினேன். ஃப்யூச்சரில் இந்த இடத்துல என்சாண்டிங் புக்கை வைக்க போகிறேன் கைஸ். அடுத்து வந்து இதுதான் நம்ம தங்க போகிற இடம். இதை நான் 2 இப்போ பிரிச்சிருவேன். இப்போதைக்கு ஒன்றா தான் இருக்க போகுது. அடுத்து வந்து இது வந்து நம்மளோட மைண்ட் கைஸ். இப்போதைக்கு எதுவும் கட்டல, ஆனால் இது மைண்ட் கைஸ். நான் அப்படியே ஆஃப்லைனில் இன்னொரு வேலையை மேற்கொள்ள பாருங்க. அதை வந்து கோலை எடுத்துகிட்டு வைப்பாங்க கைஸ். சாக்கோல் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கைஸ். ஓகே கைஸ், அடுத்து இதான் கைஸ் நம்மளோட ஹவுஸ். எப்படி இருக்குது கைஸ், நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஹவுஸுக்கு ஒரு ப்ரோ
வெளியே தான் கொஞ்சம் என்னமாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே கூட பரவாயில்லாமல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க கைஸ். அதை காத்துக்கிட்டாங்க சரி, அதை பார்க்குறக்காண்டி நான் காத்திருக்கேன் கைஸ். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு நிமிஷம் சன்செட் ஆரம்பிருக்கு. வெளியே போய் பார்ப்போம். ஆமாம், சன்செட் ஆயிடுச்சு. இப்போ 3 வரப்போகுது, அது கூட ஜாம்பி வரும், அதனால் வேஸ்ட்டு. நம்ம வந்து இப்போ போய் தூங்கிடுவோம் கைஸ். நான் ஆடு எட்டி பார்க்குது. சரி ஓகே கைஸ், அந்த ஆடு இங்கே தான் இருக்குது. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிடுவோம். இந்த வீடியோ யார் இவ்வளோன்னு பார்த்து கேட்குன்னு தெரில. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் போய் ப்ரோ நான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன்னு சொல்லுங்கள். அது மட்டும் எனக்கு போதும் கைஸ். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா பாய்ஸ், பை.